வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி வந்து இந்த ஆட்டுக்குடல் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து நான் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து க்ளீன் பண்ணி வெந்நீரில் போட்டு அதை வந்து சுத்தம் பண்ணுன்னு காரஞ்சாரமான குடல் குழம்பு வைப்போம். மிளகு ஜீரகம் நான் வந்து எப்போதுமே மசாலா அம்மியில் அரைச்சி தான் நான் செய்வேன். அதனால் இது வந்து 1 டீஸ்பூனு மிளகு, ஜீரகம், கசகசா இது 3த்தையும் நான் அம்மியில் அரைச்சிருக்கிறேன். அப்படி அம்மி இல்லாதவங்க பவுட்ரு போட்டுக்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். சமி கிச்சனுக்கு போவோம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன். இப்போ வந்து ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு 2 பீஸு, கிராம்பு ஒரு 2 பீஸ் போடுறேன். வெங்காயம் வந்து 2 பீஸ் வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து நான் அம்மியில் அரைச்சதை வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அம்மியில் அரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பாருங்க அரைச்சதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். மசாலா பொடியும் போடலாம், அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அம்மியில் அரைச்சி தான் ஆக்கியிருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் நினச்சி கூட பார்க்குறதில்ல. இப்போ நான்லாம் வந்து அம்மியில் அரைச்சி தான் எதாக இருந்தாலும் செய்வேன். இப்போ ஆட்டுக்குடல் குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆட்டுக்குடலாக இருக்கனால கொஞ்சம் கவுச்சி இருக்கும். அதனால் 2 ஸ்பூனு குக்கரில் தான் நம்ம வந்து போடணும். ஏன்னா ஒரு குடல் நல்லா வேகும். இல்லைனாக்கா பிஞ்சு குடலாக இருந்தால் அந்த சவுண்டு கம்மியாக வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நம்ம ஒரு 6 சவுண்டு வைக்கணும். தக்காளி ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி வதங்கிடுச்சு. பச்சை மிளகா ஒரு 4 பீஸு, அதை ஆட் பண்ணுங்கள். தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கணும். வாசம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா டேஸ்ட்டாக இருக்காது. தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூனு. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன். இது வந்து காஷ்மீர் மிளகாய், கொஞ்சம் கலருக்காக நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள். நான் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இன்னொரு அரை கரண்டி போடுறேன். நாங்கள் கொஞ்சம் காரஞ்சாரமாக சாப்பிடுவோம், அதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் வந்து மசாலா போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஆட்டுக்குடலோட நம்ம வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சு நம்ம ஆக்கினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மாடி தோட்டத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப குழம்பே ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவோம். உப்பு வந்து தேவையான அளவு. நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 2-3 கப்பு ஊற்றுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இது தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு 3 கப்பு ஆட் பண்ணுறேன். வந்து குக்கரில் வந்து ஒரு 5 சவுண்டு நான் வைக்கிறேன். கொஞ்சம் குடல் வந்து கொஞ்சம் வேவுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 6-7 சவுண்டு வைங்க. கொஞ்சம் பிஞ்சு குடலாக இருந்தால் ஒரு 4 சவுண்டு ஓகே. அதுக்கப்புறமா நம்ம இதை வெந்த பிற்பாடு நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்குவோம். சவுண்டு வரட்டும். மாடி தோட்டத்தில் நான் வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். ஆட்டுக்குடல் குழம்புக்கு கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வந்து அறுவடை பண்ணிட்டு வந்து கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த குழம்புக்கு இப்படி தான் போடுன்னு நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ ஒரு 6 சவுண்டு வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி வேகலைன்னா இன்னொரு 2 சவுண்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இப்போ பார்ப்போம். ஒரு சவுண்டு தான் வச்சேன். இதை பாருங்கள்.